ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூநிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாசாங்குஷமும் கரும்பு வில்லும் சேத்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே தீங்கில்லையே ஒரு தீங்கில்லையே தீங்கில்லையே ஒரு தீங்கில்லையே ஒரு தீங்கில்லையே ஒரு தீங்கில்லையே. கொங்கு நாட்டில் பொருள் வளமோங்கும் பொள்ளாச்சி திருநகரில் ஊத்துக்காடு சாலையில் கண் கோயில் கொண்டு எண்ணிய எண்ணமெல்லாம் இனிது நிறைவேற்றும் அன்னை பத்ரகாளியம்மன் உயிர் தழைக்க உலகம் தழைக்க கருணையே வடிவாக அருள்பாலித்து வருகிறாள். பத்ரகாளி, பத்ர என்றால் மங்களம் என்று பொருள். தன்னை வழிபடும் அன்பர்களுக்கு மங்களத்தை செய்யும் காளி ஆதலால் பத்ரகாளி என்று பெயர் வந்தது. மங்களத்தில் பிரியமுள்ளவள் ஆதலால் பத்ரபிரியா என்றும், மங்களமான வடிவத்தை உடையவள் ஆதலால் பத்ரமூர்த்தி என்ற விசேஷ பெயரும் இவளுக்குரியது. சிவம் என்றால் மங்களம். சிவத்வேஷத்தை காளி ஒழித்ததன் மூலம் உலகத்திற்கு மங்களம் ஏற்பட்டது. அதனாலேயே சிவபெருமானாள் பத்ரகாளி என்று அழைக்கப்பட்டாள் என தந்திர நூல்கள் கூறுகின்றன. இத்திருக்கோயிலின் சிறப்பு: செவ்வாய் வெள்ளி தினங்களில் பக்தர்கள் பெருமளவில் வந்து பூக்கேட்டு தாம் எண்ணியதை எண்ணியபடியே நிறைவேற்றிக் கொள்ளும் மகிமை வாய்ந்த தலமாகும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாமா வேண்டாமா என்பதை அம்மனிடம் கேட்டு அதன்படியே செய்து வருவது பண்டு தொட்டு மரபாகும். இத்திருக்கோயில் ஆன்மீக செம்மல் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளால் துவங்கப்பட்டு 1980ஆம் ஆண்டு அவர் திருக்கரங்களால் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அன்று முதல் இன்று வரை பக்தர்களுக்கு அன்னை அருள்பாலித்து வருகிறாள். வரும் ஆவணி மாதம் 14ஆம் நாள் 30/8/2024 வெள்ளிக்கிழமை அன்று காலை 8:15 மணிக்கு மேல் 9:15 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அது சமயம் பக்தர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற வேண்டுகிறோம்.